நியூஸ்டே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு என்பது இல்லாமல் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை. இப்போ நேற்று கூட ராமேஸ்வரத்தில் ஒரு மாணவிக்கு கொலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் போதைப் பொருளால் தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்ற விஷயம் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட நேற்று மட்டும் 4 கொலைகள், 4 பாலியல் பலாத்காரம், அது மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல், அது இல்லாமல் கொலை முயற்சி, இப்படி பல்வேறு நிகழ்வு ஒரே நாள் தமிழகத்தில் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த பிரச்சனை வந்து கடந்த 4 ஆண்டுகளாக, அதாவது கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் என்று சொல்லலாம், தமிழகத்தினுடைய இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு நாம் எந்த ஒரு அரசியல் கட்சியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த விமர்சனத்தை நாம் வைக்கவில்லை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க இது புள்ளியல் ரீதியாக நாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தா கூட தெரியுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் ஒரு கொலை, கொள்ளை சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், போதைப் பொருள் கடத்தல் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இது வந்து ஒரு நாளிலே நம்ம பார்க்குறோம். ஆனால் இது தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. என்ன இப்போ நமக்கு மீண்டும் மீண்டும் ஒரு வருத்தத்தை தருகிறது என்றால், தமிழகம் என்பது நீங்கள் அம்மா ஆட்சி காலத்தில் நினச்சி பார்க்கணும். பெண்களுக்கு எதிராக ஒரு சிறு குற்றம் நடைபெறுமேயானால் அந்த குற்றத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது மீண்டும் அது நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறையினுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, நீங்கள் அதுதான் நம்ம குறிப்பாக பார்க்கணும். ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் நிருபருக்கு ஏற்பட்ட ஒரு சிறு பாலியல் கொடுமையை யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் அது புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் காதுக்கு சென்ற பொழுது அதுக்காக உடனடியாக நடவடிக்கை எடுத்தவர்கள். அது யாருக்குமே தெரியாது, ஆனால் அவர்கள் காதுக்கு அது செல்கிறது. உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்கள். இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமை அளவுக்கு மீறி இருக்கிறதும் ஒரு வயது வித்தியாசம் இல்லாமல் நடக்கிறது. 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் என்பதும், வயதானவர்களாக இருந்தாலும் நடக்கக்கூடிய கொடுமை. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்றால் 2 காரணங்கள். ஒன்று, இந்த நாட்டில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை. காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடியதான இந்த சட்டம் ஒழுங்கு என்பது அந்த காவல்துறையை கட்டுப்படுத்துகிற முதல்வர் கையிலே இருக்கிறது. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க சார். பட் அரசு என்ன சொல்லுதுன்னா, இது போன்ற சில நேற்று கூட வந்து அந்த கொலை முயற்சி செய்யப்பட்ட அந்த நபர், பாஜக ஒருத்தர் வந்து கொலை செய்ய முயற்சி செய்யப்பட்ட நபரை உடனே கைது செய்திருக்கிறோம். அதே போல் இந்த மாணவியை வந்து கொலை செய்த 4 பேரை உடனே கைது செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இங்கே இப்போ கைது செய்யறதுங்கிறது 2ஆம் பட்சங்க. இந்த கொலைகள் ஏன் நடக்கின்றன, அல்லது இந்த வன்முறை ஏன் நடக்கிறது, இந்த குற்றங்கள் ஏன் நிகழ்கின்றன என்பதை முதல்ல பார்க்கணும். நீங்கள் நடந்ததற்கு பிறகு, அதாவது நீங்கள் ஒரு புள்ளியல் விவரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களோட, தென் மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒரு காலத்தில் தமிழகம் மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக கருதப்பட்டது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகம் தான் மிகவும் ரொம்ப சேஃப்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு தொழில் தொடங்க வருபவர்களுக்கு கூட ஒரு அச்சம் ஏற்பட்டு விட்டது. இந்த தமிழ்நாட்டில் நம்ம தொழில் துவங்கலாமா? நீங்கள் நினைச்சு பாருங்க, பொதுமக்களுக்கு நான் சொல்லவில்லை, தொழில் துவங்க வருபவர்களுக்கே கூட அவர்கள் மனதிலே சிறு தயக்கம் ஏற்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது தலைவிரித்து ஆடுகிறது. அது ஒரு காரணம். 2வது, இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய பொதுமக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள், அதாவது பள்ளி செல்லுகிற குழந்தைகளாகட்டும், சிறுவர்களாகட்டும், அல்லது கல்லூரி மாணவர்களாகட்டும், அல்லது மாணவிகளாகட்டும், அல்லது பெண்கள், இப்படி வயது வரம்பு இல்லாமல் இந்த போதை பழக்கத்திற்கும் இந்த குடிப்பழக்கத்திற்கும் அடிமையாகி கிடக்கிற தமிழ்நாடு ஒரு சுடுகாடாக மாறிவிட்டது என்று சொல்லுகிற அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு கடுமையான விமர்சனத்தை இந்த தமிழகம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா இந்த 2 தான். ஒன்று, மக்களுக்கு சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும். சுய கட்டுப்பாடு என்பது இன்றைக்கு இல்லை என்றால் அதற்கு அடிப்படை காரணம் போதை என்ற பழக்கம் ஒன்று. இல்லை என்றால் சட்டம் கட்டுப்படுத்த வேண்டும். சட்டம் யார் கையில் இருக்கிறது? காவல்துறை என்று சொல்லக்கூடிய முதல்வர் கையில் இருக்கிறது என்றால் அப்போது சட்டம் ஒழுங்கும் சரியில்லை, அதாவது புறவழியிலே இருந்தும் அதற்கான கட்டுப்பாடு இல்லை, சுய கட்டுப்பாடும் இல்லை என்றால் ஒரு சமுதாயம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், இந்த பட்டியலின மக்கள்,
அவள் மிகவும் துன்புறுத்தப்படுகிறான்ட்டு அதிமுக சொல்ல, பாஜக சொல்ல, வேறு யாருமே இது சொல்லவே இல்லை. குறிப்பிட்ட எதிர்க்கட்சி சேர்ந்த யாரும் சொல்ல. ஆளுங்கட்சியை சேர்ந்த கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சொல்கிறார், தமிழகத்திலே மிக மோசமாக இருக்கிற அந்த சூழ்நிலை பட்டியலின மக்களுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலாம் சொல்கிறாங்க. அதை புள்ளி விவரம் கொடுத்துருக்காரு இல்லையா சார்? ஆமாம், நானும் அதை நீங்கள் செய்தியை நான் பார்த்தேன். ஆனால் என்னவென்றால் இதே நீங்கள் அவருடைய தலைவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னாக்க அவர் என்ன சொல்லுகிறார், தமிழ்நாடு ரம்யமாக இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது, மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், பட்டியலின மக்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை என்று ரவிக்குமாருடைய தலைவர் சொல்லுகிறார். ஆனால் ரவிக்குமார் உண்மையை பேசுகிறார். ரொம்ப நம்ம அதை நுனித்து பார்க்க வேண்டும். இது இன்ன வரைக்கும் வேங்கை வாசல் கண்டுபிடிக்கப்பட்டதா? இன்றைக்கு வரைக்கும் யாருன்னே தெரியலையே. ஏன்? இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இந்த அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரத்தை பார்த்தால் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் குற்றங்கள், குறிப்பாக பொதுவான குற்றங்கள் ஒருபுறம், பட்டியலினத்து மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் என்பது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது. ஆனால் தமிழகத்திலே குறைந்தது. நடுவில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தால் பட்டியலினத்து மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் என்பது மிக மிக அதிகமான அளவில் இருக்கிறது. குறிப்பாக தென் மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் அந்த தென் மாநிலங்களில் மிகவும் குறைந்திருக்கிறது. இதில் இன்னொரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அதாவது இந்த அதற்காக இருக்கக்கூடியதான அந்த ட்ரிபியூனல் நீதிமன்றங்களுக்கு SC/ST வழக்குகளை பார்க்கக்கூடிய அந்த தீர்ப்பாயங்கள் இருக்கிறது. அந்த தீர்ப்பாயங்களிலே சொல்லப்படுகிற அந்த கொண்டு வரப்படுகிற அந்த குற்றங்கள், அதற்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது அல்லது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உடனடியாக விசாரணை எடுப்பது இருக்கு பார்த்தீங்களா, அது தமிழ்நாட்டில் மிக 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 குறைந்து விட்டது. அதாவது மற்ற மாநிலங்களை ஒப்புமைப்படுத்தி பார்க்கிற போது, குறிப்பாக சொல்லப்போனால் மற்ற மாநிலங்கள் 35% என்று எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் 21% கூட இல்லை. அப்போ நீங்க என்ன சமூக நீதியை காப்பாத்துறீங்க? எங்கே போனது சமூக நீதி? இந்த சமூக நீதி என்று போர்டு வச்சா போச்சா? அப்போ சமூக நீதி என்பது என்னவென்றால் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதும், அவர்களுக்கு உண்மையான சமூக நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்றால் இந்த பட்டியலினம் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு எதிராக எழுத்தப்படுகின்ற அந்த கொடுமைகள் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்தது என்பதை கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த MP ரவிக்குமார் அவர்களே இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார் என்றால் இது மிக மிக ஒரு அபாயகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே இந்த கேள்வியை ஆளும் திமுக அரசின் மீது அவர் எழுப்பியிருக்கிறார் என்றால் அப்போ நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அப்படி என்றால் எவ்வளவு பெரிய இது ஒரு மிகப்பெரிய அபாயகரமான ஒரு குறிப்பை இது காட்டுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல பாருங்க இன்னொரு விஷயம், எந்த சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் தூய்மை பணியாளர் விஷயத்தை நம்ம சொல்லியே ஆகணும். இந்த தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தை சார்ந்த பல மக்கள் வருகிறார்கள். இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த தமிழக அரசு செய்திருக்கக்கூடிய அநீதி என்பதை இல்லை, அதை தூய்மை பணியாளர் என்று பேசும்போதே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராம்கி என்ற நிறுவனங்கள் போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகமாக கொண்டு வரப்பட்ட சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உணவு ஏற்பாடு செய்திருக்கிறோம், 3 வேளை உணவு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் வீடு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக நடக்குமான்னு பார்த்தா அந்த உணவு பரிமாறலே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இல்லையா? இல்லை, நீங்கள் நினச்சி பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை தெரியுமா? கடந்த 4 ஆண்டுகளாக இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பட்டியல் கொடுத்தாரு, 500 பாயிண்ட்ஸ் போட்டு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தீங்களே, அந்த தேர்தல் வாக்குறுதியில் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு செய்ய வேண்டிய பணி நிரந்தரமாகட்டும் அல்லது மற்ற திட்டங்கள் எல்லாம் எங்கே போச்சு? இவர் இப்போ சொல்றாரு இனிமேல் இப்போதான் சாப்பாடே போடுவார், இவர் எப்போ வீடு கொடுத்து ஆட்சி இருக்க போதா? இன்னும் போல நான் 2-3 மாதங்கள் கூட கிடையாது. நீங்கள் இந்த திட்டங்களை எப்போ நிறைவேற்ற போறீங்க? நிறைவேற்றுகிற எண்ணம் இருந்திருந்தால் ஆட்சிக்கு வந்த அந்த நாளிலே துவக்கி இருக்க வேண்டும். அப்போ இது என்ன எல்லாம் இப்போது தேர்தல் நெருங்கி விட்டது. இவர்களுக்கு எதிரான அந்த தூய்மை பணியாளர்களுக்கு எழுத்திருக்கக்கூடிய துரோகம் என்பது கண்கூடாக தெரிகிறது. இவற்றையெல்லாம் மறைக்க வேண்டும் என்றால் ஒரு நாடகம் ஆட வேண்டும். அதற்கு சோறு போட்டு எவ்வளோ ஒரு நினைச்சு பாருங்க. வீடு கொடுக்குறோன்னு சொல்றது, எப்போ கொடுக்க போறீங்க? வீடு கொடுப்பது அவ்வளோ எளிதான விஷயமா? நீங்க இப்போ நீங்க ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அதை கூட என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? அந்த சமையல் தயாரிக்க இருக்க வச்சுங்களா, அதை போய் ஒரு தனியாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இப்போ என்ன தெரியுதுன்னா, இந்த தனியாரிடம் அது ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது ஏதோ அது எந்த துறை, அந்த எந்த அமைச்சர், அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். அதை யாரோ தனியாருக்கு ஒப்படைக்க வேண்டும். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ லெவல்லேருந்து ஆரம்பித்து மேக்ரோ லெவல் வரைக்கும் எங்கெல்லாம் இவர்களால் ஊழல் செய்ய முடியுமோ அந்த வகையில் தான் தனியாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது.
இப்போ இதை தனியாரிடம் ஒப்படைச்சு அது ஒரு இடத்துல அது உணவை தயாரிச்சு செங்கற்பட்டில் உணவு தயாரி பண்ணி வடசென்னை வரை கொண்டு வரணுமா? இது ஏன் நடக்குமா? நீங்க நினைச்சு பாருங்க. இது வந்து அட்லீஸ்ட் இப்போ அவங்க இருந்தவங்க எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் ஒரு டீ கடையில் போனால் கூடங்க அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூய்மை பணியாளர்களுக்கு அங்கே வந்து ஒரு உணவு அவங்களே கொடுப்பாங்க. அந்த நட்பு முறை இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த உணவு எங்கிருந்தோ வருமா, அது வரைக்கும் இவங்க காத்துட்டு இருக்கணுமா? பசியோடு இவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அங்கேருந்து உணவு வரை இவங்க போடுவாங்களா, அது அப்புறம் இவங்க சாப்பிட்டு வேலை செய்யணுமா? நடைமுறை சாத்தியமா? ஒரு மழை காலத்திலே ஒரு வெயில் காலத்திலே இது நடைமுறை சாத்தியமா? அப்போ இங்க என்ன செய்யணும் என்றால் அவர்களுக்கு அந்தந்த இடத்திலே உணவு கிடைக்கக்கூடிய ஏற்பாடு செய்து என்றால் பாராட்ட வேண்டிய விஷயம். அது எப்போ செஞ்சிருக்கணும்? 4 வருடங்களுக்கு முன்னதாக. வீடு எப்போ கொடுத்திருக்கணும்? 4 வருடங்களுக்கு முன்னதாக திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கணும், அல்லது ஒரு பாதியாதி திட்டத்துக்கு முடிச்சிருக்கணும். அப்போ எந்த நீங்கள் சலுகையை முறையாக தூய்மை பணியாளருக்கு செய்தீர்கள் என்று கேள்வி வைத்தால் இது முழுக்க முழுக்க ஒரு அரசியலை நோக்கியும் தேர்தல் வருகிறது என்பதை நோக்கியும் கடந்த காலத்தில் நிகழ்ந்த அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை மறைக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு அநீதியாக தான் இது பார்க்கப்படுகிறது, கண் துடைப்பாக பார்க்கப்படுகிறதே தவிர இதில் வந்து அவர்களுக்கு உணவிடுவது என்பதும் அது ஒரு நாள் உணவிட்டால் அதுமே எப்படி நடக்க போகுதுங்கிறது இன்னும் 10 நாளில் தெரிஞ்சிடும். அதை பற்றி நம்ம மீண்டும் இதை பற்றி பேச வேண்டிய நிலைமை கூட வரலாம், எப்படி நடக்கப் போகிறது என்று. அதனால் இது வந்து உணவு தயாரித்து கொடுப்பது என்பது ஒரு வகையில் சொல்லப்போனால் அவர்கள் அந்த பணியை அவர்கள் வந்து குறைவாக மதிப்பிடுகிறார்கள் என்பதாகவே தோன்றுகிறது. நீங்கள் சாப்பாடு போடுறோம் வா என்று சொல்லு, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஊதியத்தில் உயர்வு கொடுத்துடலாமே. அதை யோசிச்சு பாருங்க. ஏன் ஊதியத்தை நீங்க உயர்வு கொடுத்தால் அவங்களே சாப்பிட்டு போறாங்க, அதை செஞ்சுட்டு போலாம் இல்லையா? அதுக்கு பதிலாக நாங்கள் சோறு போடுகிறோம் என்று சொல்வது அவர்கள் பணியை அவமானப்படுத்துவது என்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் வஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை தானே இருக்குது. உணவு கிடங்கு போட்டு அமைப்பதற்காக கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள், கடந்த 4 ஆண்டுகள் 309 கோடி ரூபா காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த 309 கோடி ரூபா எங்கே போயிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஏன்னா ஒவ்வொரு துறையிலேயும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஊழல் நடைபெறுகிறது என்பதை நாம் மறுக்கவே முடியாது. அந்தந்த துறையை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளாகட்டும், காரணம் என்ன அடிப்படை ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அரசியலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆளுகின்ற அமைச்சர்களுக்கு எந்த அளவிற்கு அவர்கள் மரியாதை கொடுக்கிறார்கள் என்பது கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இது வந்து என்னுடைய கருத்தில் ஒரு பொதுமக்கள் சாதாரணமாக யோசிக்கக்கூடிய கருத்து. அது காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது அரசில் இருக்கக்கூடிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள், அது நடுத்தர அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் யாருமே வந்து அரசை மதிப்பதில்லை என்பதாக தோன்றுகிறது. அப்படி ஏன்னாக்க மேலே இருப்பவர்களுடைய அமைச்சர்கள் லெவலில் இருக்கக்கூடியவர்கள், அது உயர்தர அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நேர்மை இருக்குமே ஆனால் அப்போ நடுமட்டம் அல்லது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பணியாளர்களுக்குள்ள ஒரு நேர்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது போன்ற ஊழல்கள் ஏன் நடைபெறுகிறது? என்ன நாட்டினுடைய வாழ்வாதாரம் என்பதே விவசாயம்தான். அந்த விவசாயத்தில் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று வள்ளுவர் சொல்கிறார். வள்ளுவரை மட்டும் தலைமையில் வைத்து கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த உழவனுக்கு கிடைக்கக்கூடியவற்று அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது கொடுக்கப்பட்ட மானியம் தரப்படவில்லை என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. அதுவும் நம்ம பார்த்து தான் இருக்கும். அதுவும் நம்முடைய நடைமுறை இன்னி வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சுன்னா உடனே அது மத்திய அரசு நல்லது ஏதாவது நடந்தால் அது இந்த ஆட்சி செய்ததை போல காட்டிக்கொள்வதும், அதில் ஏதேனும் குறை இருக்குமேனால் உடனே மத்திய அரசு வஞ்சித்து விட்டது என்று சொல்வதும் மிக மிக ஒரு சாதாரணமான ஒரு சாக்குப்போக்கு சொல்வதை போல தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா 309 கோடி என்பது கணக்கில் காட்டப்பட்டிருக்கிறது. எதுக்காக? கிடங்குகள் கட்டப்பட்டதாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் கிடங்குகள் எங்கே இருக்கிறது என்றால் கிடங்குகள் எங்கேயுமே இல்லை. அதற்கான ஒரு வெள்ளை அறிக்கை என்று சொல்வதை போலவோ அல்லது இந்த பணம் இப்படி செலவிடப்பட்டது என்பதை போலவோ நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாமே. எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? ஒருவேளை கட்டப்பட்டிருந்தால் இந்த நெல் மூட்டைகள் இத்தனை பாழாகுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த கிடங்குகள் எங்கே போனது? இப்போ இல்லை என்றால் இந்த 309 கோடி போனது எங்கே என்கின்ற கேள்விக்கு நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆக 309 கோடி என்பது மூட்டையாக இருக்கிறது, என்ன மூட்டையாக இருக்கிறது என்பதை மக்கள் தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி சார், வெளிநாடுகளிலிருந்து முதலீடு, தொழிற்சாலை முதலீடு போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பல்வேறு கட்சிகள் வந்து அந்த முதலீடுக்கான கேள்விகளை வைக்கிறார்கள். அது எப்படி நீங்கள் வந்து கமிஷன் போன்ற விஷயங்கள் வாங்குவதனால இங்கே வந்து முதலீடு செய்யாமல் பல்வேறு மாவட்டங்களில் போய் மாநிலங்களில் போய் செய்கிறாங்க, இங்கே ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கன்ற கேள்வி இருக்குது. அதை பற்றி எப்படி சார் பார்க்குறீங்க? அது இன்றைக்கு நேற்றைக்கு அல்லங்க. அது வந்து எப்பொழுதெல்லாம் திமுக தன்னுடைய ஆட்சியில் இருக்கிறதோ,
ஏனென்றால் இவர்கள் கேட்கக்கூடிய கமிஷன் என்பது பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு தொழிற்சாலை இப்போ சமீபத்தில் அந்த ஒரு கொரியன் நிறுவனம், அதனுடைய பெயர் சற்று நினைவுக்கு வரவில்லை, அதிதாஸ் நிறுவனத்திற்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது பாருங்க. அந்த நிறுவனத்தை வந்து இப்போ ஆந்திராவிற்கு போயிருக்கிறது. நிலம் கேட்டார்கள். நிலம் கேட்டால் அவங்க தஞ்சாவூரில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தஞ்சாவூரில் கொடுத்தா அவர்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. அதே ஆந்திர முதல்வர் அவர்கள் கூப்பிட்டாரு, 99 பைசா நினைக்கிறேன், 99 பைசாவிற்கு நிலம் கொடுக்குறார். அப்போது தொழிலை இங்கே துவங்குவார்களா அங்கே துவங்குவார்களா? இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் ஒரு தொழில்துறை அமைச்சர் இருக்கிறார். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கிங்களை பேட்டியெழுது மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.